இதெல்லாம் நிஜம். ஒரு கட்டுக்கதையாவது ஒன்றும் சொல்லல. இந்த வாழ்க்கையில நடக்கிறத மட்டும்தான் நான் சொல்றேன். இதுதான் நடக்குது. உங்களைத்தான் கடவுளே மனசால உள்ளத்தால ஆண்டவர் திறந்து வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எங்க இருந்தாலும் நல்லா உங்களோட தொழில் வளங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் கடவுளை தான் முன்னுக்கு சொல்றேன். ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. நான் கடவுளுக்கு அடுத்ததாக எனக்கு உதவி செஞ்சது கர்த்தரால கூடினது உங்களோட உதவி என்று நான் இதை பெருசா நினைக்கிறேன். அதுக்கு மிஞ்சினது வார்த்தையில வராது. நான் அவ்வளவு நன்றி சொல்றேன். உள்ள மனசார உங்களை வாழ்த்துறேன். ஹலோ மச்சான், இது எந்த ஊரண்டு தெரியுமா? செங்கலடியா ஏரியா ஐயங்கானியா பாரு மச்சான் ஏரியாவா. பின்னால வாரு ஒழுங்கானா ஜலவாரு, இது ஒழுங்கானா ஜலவாரு, அது ஒழுங்கா மச்சான். ஆனா பாருங்க ஏரியா பார்த்தா தெரியும். இது உதவி செய்யற வீடா மச்சான். அந்த உதவி எங்கத்தையும் உதவி என்று தெரியுமா? சவுதி அரேபியாவாம். அவங்களும் செங்கலடியா மச்சான். இப்ப கல்யாணம் கட்டிக்கிற இடம் சித்தாண்டியான். சரியா மச்சான்? பாருங்க அத்திவாரம் போட்ட மாதிரி வீடு. இந்த அரிக்காங்களாம் பெங்கடானாம் பெங்கானாம் வீட்டுக்காராக்கலாம். என்னன்னு சொன்ன மச்சான், அவங்களுக்கும் அவர் இருக்காரு, வேலைக்கு போய்க்காராம், வரலையாம். எதுக்கும் இந்த வீடை பாருங்க மச்சான் எப்படி இருக்கு. பதில தகர கொட்டியில வாழ்றாங்க மச்சான். ஒரு 7ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளையும் ஒரு 4 வயது பொடியனும் இருக்கு. நிலைமையை பாருங்க மச்சான். ஏரியாவை பார்த்தாலும் தெரியுது அவங்களோட நிலைமையை கேட்போம். தெரியா மச்சான்? இதை ஷேர் பண்ணணும் மச்சான். வாங்கலாம் அந்த குடும்பத்துல விளக்கத்தை கேட்போம். பிள்ளைகளும் மிதிக்காங்களாம். பிள்ளைகளை உள்ளுக்கு வச்சுக்கணும். ஏனண்டா வீடியோவில் எடுக்கக்கூடாதுனே மச்சான். அது பார்க்குற நேரம் உங்களுக்கு தெரியும். ஷேர் பண்ணுங்க மச்சான் அந்த வீடியோவை. அவங்களோட கஷ்டத்தை கேட்போம். பாறையில என்னண்டா மச்சான், நான் மந்திரிக்கன் இவங்களோட தொடர்பு வரல மச்சான். ஆனால் அதில் ஒரு கொஞ்சம் இதுக்கு 4வது 5வது வீட்டு கல்லி அப்போ 2-3 பொடியனைகளையும் கேட்டேன். நான் கேட்டு வந்தனே இது இவங்க சரியான கஷ்டத்தில் இருக்கிறாங்க மச்சான். இவங்களோட நிலைமையை கேட்போம். சரியா மச்சான்? இது நீங்கள் எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகளா? எத்தனை இந்த அடிக்கிற பிள்ளைகள் உங்களா? 7ஆம் ஆண்டு படிக்க ஒரு ஆள் பொம்பளை பிள்ளை 7ஆம் ஆண்டு பொம்பளை பிள்ளை படிக்குது. அடுத்தது 4 வயசு பொடியன் ஒன்று இருக்கு. எத்தனை? 4 வயசு. 4 வயசு? அதானே ஆள் சின்ன ஒரு ஆள் இருக்கு. கை குழந்த மாதிரி அடிக்கிறதுக்கு அந்த கைக்குள்ள தகரத்துக்குள்ள இருக்கிறாள். வருத்தம் பாருங்க. அதனால ஒரு கொஞ்சம் தோற்றம் கொஞ்சம் குறைவா இருக்கு. அவரு சின்ன வருத்தம் வந்திருந்தாள். அவருக்கு இப்ப எங்க காய்ச்சல் காஞ்சி ஒண்ணா இருக்குது. அவரு கூலி வேலைக்கு தான் போறவரு. அவரு சில நேரம் வேலை வரும், சில நேரம் வேலை வராது. அப்படித்தான் எங்கட கஷ்டத்துல போகுது வாழ்க்கை. அவரு சில நேரம் வேலைக்கு போனா எல்லாம் நிறைவேறிக்கும், சில நேரத்துல வேலை வராது. அப்ப அந்த நேரம் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் வாழ்க்கை. அதான் இப்ப இந்த இது உதவி என்று நான் நினைக்கிறேன்டா. எனக்கு இந்த வீட்டுக்குள்ள தண்ணி வருது வந்தோடனே மழை வந்தா. அப்ப மழை வர்றதுக்கு முதல்ல நான் இந்த ஒரு வீட்டை கட்டி எடுக்கணும் தான் முயற்சி பண்றேன். ஒன்றுமே சரி வருது இல்லை. தொழிலும் அப்படி எப்படிமா போகுது. அதனால எனக்கு ஒரு உதவி என்று செய்யறதுக்கு தான் நான் எங்க போறேன்னு தெரியாம நான் எனக்கு அரசாங்கத்தாலே எந்த உதவியும் கிடைக்குது. அதோட ஒரு நிறுவனமும் எதுவுமே எனக்கு உதவி செய்துட்டு எனக்கு ஒரு உதவி திட்டம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது போல இப்ப எங்க சொல்றேன்னு எனக்கு தெரியாம இருக்குது. அவ்வளவு மோசமா இருக்கு. வாழ்க்கை கொண்டு போறதே பெரிய பிரச்சனையா கிடக்குது. அதுக்குள்ள நான் வீடு எப்படி கட்டுறது, நான் எங்க இருக்கிறேன்னு தெரியாம இருக்குது. அவருக்கு டெய்லி வேலை வராது. சில நேரத்துலதான் வரும். ஒரு கிழமைக்கு 2 தரம் 3 தரம் தான் வேலை வரும். அதை வச்சுதான் அந்த கிழமை ஃபுல்லா நாங்க வாழ்க்கையை கொண்டு போறோம். எவ்வளவு தூரம் போறீங்களா? கொஞ்சம் தூரம் போகணும் நடந்து. தகர கொட்டிலாம் இருக்கீங்க? இதுல அதான் இருக்கிறேன். இந்த தகர கொட்டியில தான் இருந்தாங்க இருக்கிறேன். இப்ப வரைக்கும் அதுல இருக்கிறேன். 2 வருஷம் கூடி இதுல இருக்கிறேன். வெக்கையெல்லாம் பிள்ளை காய்ச்சலும் காய்ச்சி ஒன்றிருக்கு. இப்பயும் காய்ச்சல் காய்ச்சி ஒன்றிருக்கு. அந்த வெக்கையாலதான் இரவுலையும் படுக்க இயலாது, பகல்ல இருக்க இயலாது, பிள்ளைகள் நித்திர கொள்ள இயலாது. அப்ப மத்த டைம்ல எங்க இருக்கீங்க? மரத்து நிலம் நாங்க கிடக்குறேன். மாமரத்துக்கு மேல. மாமரத்துக்குள்ளே வெண்டைக்கு என்ன சமைச்சு? இன்றைக்கு பைத்தங்காயம் அவரைக்காய் சுண்டல். இது ஓவரா ஃபீலாங்க. நான் அவ்வளவு இதா செய்ய மாட்டேன். என்னன்னு சொன்னா, நான் உங்களோட பிள்ளைய மூத்த உள்ள பார்த்து தான் நான் இப்போ அவர் இருந்தா செய்யறது எனக்கு கொஞ்சம் இது. அவரும் இல்லை, அவரையும் பார்க்கணும்னு இருந்த நான் பிரச்சனை இல்லை. ஆனா உங்களோட மூத்த மகளை பார்க்குற நேரம், உங்களோட நிலைமைய இதுகளை பார்க்குற நேரம் எனக்கு என்னமோ அவர் தேவையில்லை. இந்த மாதிரி தான் நான் இப்போ உங்களை செய்கிறேன், எடுக்கிறேன் வீடியோ. வேற
எதுவும் பிரச்சனை வருமா அவரு இல்ல பிரச்சனை ஒன்றும் வராது. அப்படி கஷ்டம் தானே அது கஷ்டம் தான். என்ன சார் எனக்கு வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஆளுக வருது bro. என்னத்த சொல்ற. நான் அது சரி நீங்க எந்த ஊர் இப்ப சொந்த ஊர் சொந்த ஒரு நான் வேப்ப ஓட்டுவேன். எங்க வேப்ப ஓட்டுவேன். அதங்க இங்க படுவாங்கற. படுவாங்கற பக்கமா அப்ப உங்கள அவரு யாழ்ப்பாணம் 2 பேரும் விட கல்யாணம் கட்டி இங்க வந்திருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல இப்ப காணி வாங்கி இந்த இவ்வளவு தான் செஞ்சிருக்கோம். இந்த தகரத்தை போட்டு வீட்டை கட்டி இருக்கிறோம். வாடகையும் கொடுக்குற நிலைமையில இல்லைன்னு போட்டு தான் கொடுத்து இயலாம தான் கடைசியில இப்ப இங்க வந்து நிக்கிறோம். இது உங்களோட சொந்த இடம்? இது எங்கட சொந்த வீடு. வளவுதான். வளவுதானே? இதுக்கு முதல்ல வாடகை கொடுத்து இயலாம தானே? வாடகை கொடுத்துருக்கு பார்த்தோம் சரி வரல. அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்து இருக்கிறோம். வீடுகள் வேற இருக்கிறதுக்கு வீடுகள் இருக்க இல்ல வாடகைக்கும் வீடு இல்ல. அது அங்க ஜாழ்ப்பாணத்துல வேற ஊருக்கு போனா பிறந்தாங்க. இந்த திருப்பி இப்ப வந்து அங்கேயும் கைய விட்டுத்தாங்க. அங்க இடவும் இல்லை. இப்ப நெஞ்சுதான் திரும்பி வந்திருக்கேன். நெஞ்சா இருந்து போட்டு போனாங்க. வீடு இல்லாம தான் முதல்ல போனாங்க. வீடு இல்ல காத்து பிரட்டி போட்டுது. வீடு இல்ல தண்ணிக்குள்ள இருந்து ஓட்டுதான் இல்லாம அங்க போனேன். அங்கேயும் போய் அங்கேயும் வீடும் இல்ல ஒன்றும் இல்ல. அப்ப திருப்பி இங்க வந்து திரும்பியும் வந்து வர இங்க ஒன்றுமே இல்லை. இந்த வீடு முட்டியா கிடக்கு. திரும்பி அதுக்கு ஒரு மாதிரியா தகரத்தை பழைய தகரத்தெல்லாம் பொறுத்தி கிருத்தி போட்டுதான் அப்ப போட்டு இருக்கிறோம். இப்ப வந்திருக்கிறேன். இப்ப தகரம் 2 பிள்ளைகளையும் வச்சுட்டு தகரத்துக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன். நீ வாரது மழை. நீ வந்தோடனே மழை அடிச்சோடனே தண்ணி ஏறும் உள்ளுக்குள்ள. முதலாண்டாலும் கட்டியில் இருந்துச்சு இருந்தோம். இப்ப கட்டிலும் இல்ல. நீ எங்க இருக்கிறேன்றா எனக்கு யோசனையா கிடக்கு. என்ன செய்யறேன்னு தெரியாம நான் யோசிச்சுக்கிறேன். அது செஞ்சு எனக்கு ஒரு வீடு மட்டும் கட்டித்தாங்க. அதுதான் நான் கேக்குறது. வீடு செய்யறா நிம்மதியா கொஞ்சம் படுத்து தொடங்குறதுக்கான 2 சாப்பிடு நாளை சாப்பிடாட்டியும் பிரச்சனை இல்லை. என்னன்னு சொன்னா படுத்து தொடங்குறதுக்காக நிம்மதியா ஒரு வீடு இல்லைன்றதுதான் எனக்குள்ளாதங்க. எனக்குள்ள தேவை அந்த நாளைக்கு புள்ள பெரிய ஆளாகிறதுக்கு. அதுக்கிடையில ஒரு வீடு கட்டுறேன். எப்படி கட்டுறேன்? இப்ப பொருளாதார கஷ்டமே. வீட்டுல சாப்பிடறது கூட பிரச்சனையா இருக்கு. கூட இப்படி வீடு கட்டுற நிலைமைக்கு நான் போவேன். அரசாங்கத்திலையும் ஓடி ஓடி பார்த்து இப்ப இவங்க காலையிலயும் போய் தம்பந்த நான் அவங்க இல்ல. காலையில போ நான் கழுப்பமண்டு ஓட்டு போனேன். பக்கத்துல எல்லாம் வந்துருங்க. எனக்கு மட்டும் வருது இல்ல. இப்ப நாளாந்தம் சாப்பிடாட்டியும் பரவாயில்ல. ஒரு தங்குறதுக்கு ஒரு ரூம் வீடு ஒன்று அமைச்சு தந்தாங்கன்ற ஒரு அத்தியோரம் போட்டமா இருக்குன்னு போட்டமா இருக்கு. அதுக்கு மேல கட்டி தந்தாலே போதும். எனக்கு அதுவே போதும். அப்ப நல்ல உறவுகள் உங்களோட கஷ்டத்தை பார்த்து அவங்க எதுவும் அவங்களால முடிஞ்சது என் மூலமா செய்தாங்கண்டா செய்து தருவேன். நம்பிக்கை இருந்தா அது கடவுளைத்தான் நான் நம்புவேன். படிப்பு எப்படி போகுது அந்த மூத்த உள்ளோட படிப்பு? படிப்பு சில இன்றைக்கு கிளாஸ் போல நேற்று போனவு இப்படி தன்பா அவங்ககிட்ட சேச்சி மூலமா தானே அவங்க படிப்பிக்கிறவங்க. அந்த அவங்கள்ட்ட டியூஷனுங்கிட்ட சேச்சாலாம் கொடுக்குறவங்க. அவங்களுக்கு கிழமைக்கு ஒரு கதை நான் காசு கொடுக்குறேன். சில நேரத்தில் இதுவரைக்கும் காசு கொடுக்கல அவங்களுக்கு. அவ சொன்னாவு நீ படிக்கட்டும் பிறகு தாண்டி சொன்னாவு. அதுல படிச்சு கொண்டிருக்கா அப்ப கிளாஸ் டியூஷனுக்கு போறதுக்கு. நல்லா படிக்கிறா பிரச்சனை இல்லை. உங்களோட சிஸ்டர் தான் படிப்பிச்சு கொடுக்குறாவோ. அவ சொன்னாவோ நான் காசு எடுக்கல அப்புறம் எடுக்கிறேன் உங்கள்ட்ட வசதி வர நேரத்துல தாங்க இடிக்கிற நேரம் தாண்டி சொன்னாவோ. இப்ப நான் நீ அடுத்த கிழமை மட்டும் தான் நீ வேலைக்கு போற நேரம் கொடுக்கணும் அந்த காசு. ஏற்கனவே 400 ரூபாய் கிட்ட நிக்கிது கொடுக்கணும். மாதம் 1000 ரூபாய் கட்டி வந்தவங்க கட்ட சொன்னவங்க நான் அதை கட்டல சொன்னாவோ. அப்புறம் கட்டுங்கன்னு சொன்னாவோ. அது ஒரு கஷ்டம். படிக்கிறதுக்கு வேற கொஞ்சம் படம் கொஞ்சம் வீக்கா போறனாடி கிளாஸ் போடட்டான் இருக்காங்க டீச்சர். அவங்க இப்போ கிளாஸுக்கு போறோட்டேனே கணித பாடமும் 50 ரூபா வேறையா கேக்குறாங்க. இங்க கணித பாடத்துக்கு மற்ற சிங்களமும் ஆங்கிலமும் சிஸ்டர் கொடுக்குறவங்க. அதுக்கு ஆட்டோல வந்ததெல்லாம் காசு அது அம்மா கொடுத்து அம்மா தந்தவு. அம்மா இங்க இருக்காங்க. சகோதரம் உங்களுக்கு? சகோதரம் அங்க 2 பேர் இருக்குதுகள். ஒரு ஆள் வாழைச்சனில் ஒரு ஆள் ஊர்ல போட்டுவாங்க. எல்லாரும் பிரிஞ்சா இருக்கீங்க. எனக்கு சகோதரம் உதவி இல்ல. சகோதரம் என்னோட பெருசா கதைக்கிறதும் இல்ல. அம்மா மட்டும்தான் இப்ப கதைக்கிறேன். அம்மாட்டான் போய் வந்து நான் இப்ப அம்மா தான் இப்ப ஆட்டோ காசு தந்து அவசரமா போறேன்னு சொல்லபடியா போன்னு சொல்லி அனுப்பிட்டோம். இப்ப ஆட்டோ காசு தந்து போக்குள்ள நான் ஆட்டோ குடிச்சு போனேன். வரக்குள்ள அம்மா ஆட்டோ காசு தந்து. என்ன செய்யற இப்ப ஃபீல் ஆக கூடாது சரியா?
என்ன பண்ற உங்களோட நீங்க அப்ப ஆட்டோவில் இறங்கும் போது உங்களோட மூத்த பிள்ளையும் கை குழந்தையும் பேசிட்டு நீங்க இறங்கக்குள்ள எனக்கு ஒரு மாதிரியா போயிடுது. ஏன்னா அதுக்கு முதல்ல அவங்ககிட்ட சொல்லி தந்த அவங்களோட அவரும் தான் நான் செய்யறது கொஞ்சம் இது மச்சான் சொல்லையும். அப்ப அதுல ஒரு 4-5 கோடி என்ன வந்த மச்சான் அந்த குடும்பத்துக்கு நீ எப்படி அதை செய்யணும் சொல்ல இருந்தா நான் அப்ப அவட நின்று அவ்வளவு நேரம் உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் இங்க தெரியும். இந்த இதுக்கு வெள்ளம் மாறுறது தெரியும். எனக்கு உதவி வருதில்லைன்றது எல்லாருக்குமே தெரியும் ஊருக்குள்ள. அப்ப நான் அயலூர்ன்றதுனால இந்த வார திட்டத்துகளையும் அவ்வளவு விட மாட்டாள் இஞ்சத்தி ஊர்க்காராக்கள். அதான் பிரச்சனை. சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தண்டை ஊருக்குள்ளதான் இருக்கிறார்களுக்கு மட்டும்தான் அரசாங்கத்தால எந்த உதவியும் கிடைக்கணும். அப்ப அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அதனாலதான் ஒதுக்கப்படுறேன் எல்லா தலை. அதான் மெயின் காரணம். நான் இப்ப சொந்த ஊர்ல தான் இந்த ஊர்ல பிறந்த இந்த ஊர்ல வளர்றாங்களுக்கு தான் இந்த ஊர்ல சலுகை. இப்ப நாங்க உடம்பெயர்ந்து அயலூர்ல இருந்து வர வழியாத்தான் எங்களுக்கு ஒரு திட்டம் வந்தாலும் தரமாட்டாங்க. அப்ப நான் கியூஆர் பதிஞ்சது அங்கதான். அது கூட இன்னும் வருது இல்ல. கியூஆர் கூட இல்ல. அப்ப நீங்க டிஎஸ் ஆபீஸ் மூலமா அவங்க போர்ட் லிஸ்ட் கேக்குறாங்க. இப்ப நான் இவட கொலசிப்புக்கு வேண்டி போர்ட் லிஸ்ட் அங்க யாழ்ப்பாணத்துல மாத்தின் நானு. அப்ப அதனால போர்ட் லிஸ்ட் வந்து இப்ப இங்க பதிகட்டாமன்றாங்க. அவங்க வட்டி தராங்கல்ல, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வட்டி தரன்னு இருக்காங்க. அப்ப அதனால இங்க ஒன்றுமே எந்த சலுகையும் இல்ல. இங்க சலுகை அங்க சலுகை அங்க என்ன நிரந்தரம் இல்ல தானே. அங்க தற்காலிகமா தானே போயிருந்தாங்க. வீடு இல்லாண்டு அவங்க அம்மாட்ட போயிருந்தா அவங்களும் வாடகை தருந்தவங்க. அவங்க வாடகை போயிருந்தா அவங்க மாறி மாறி போக நாங்களும் ஒரு வீட்டுல மாறி இருந்தாங்க. அந்த வீட்டுல இருந்து அவங்க எங்களை போட்டாம்னு சொல்லி நாங்க இருந்து போட்டு இங்க திரும்பி வந்துட்டோம். எங்களுக்கு அங்க வீடு இல்ல, அங்க இருக்கவும் வீடு இல்ல. அப்ப அதனால இங்க நாங்க திரும்பி வந்துட்டோம். எங்கட ஊருக்கு வந்துட்டோம். வந்த பிறகுதான் இப்ப இந்த தகரத்துல இருக்கு இந்த தரம் இருந்த தகரம் அதுக்கு மேல இருந்தது பொருத்தி போட்டு அதை வச்சுட்டு எப்படி இருக்கு முதல் பெரிய குளோலிதான். இப்ப நான் போட்டு நெஞ்சு போட்டு இருக்கேன். இப்ப தண்ணி வந்தா ஒரு அடியா உள்ளுக்காம வருது. நிலமட்டத்துல இருக்குது. அதுக்கு முதல் கட்டில இருந்தான் சாப்பிட்டு நாங்க சமைச்சது. நின்று வரல சமைச்சு இருந்து கட்டில இருந்தான் கதிரையில இருந்து சாப்பிட்டு நாங்க. அப்படி தண்ணி வந்த வேற பக்கத்து வீட்டுல தங்க இல்லாத இதுகள் எடுக்காது. நான் போறது இந்த மின்னல் அடிச்சு மழை பெய்யக்குள்ள நான் இதுக்குள்ள அந்த புள்ளையில வச்சு விளக்குக்க. அப்ப கரண்டும் இல்ல. அந்த நேரத்துல உங்க அவர் வந்துருவாரா இல்ல வேலை விட்டு வார? அவரு சில நேரம் வேலை அவரு அவங்களோட ஊருக்கு போனேன் மழை பெய்யக்குள்ள. அப்ப நானும் புள்ளைகளும் தான் இருந்தேன். உழைச்சாருன்னா வந்து நல்லா கவனிக்காரா? அவரு கவனிப்பாரு, வேலை கிடைச்சா கவனிப்பாரு. வேலை இல்லாட்டி என்ன செய்யற அவர் என்ன செய்யற அவர் என்ன செய்யலும். அவரு வேலை கிடைச்சா பாப்பாரு. அவரு பிள்ளைகளுக்கு சாப்பாடுல இருந்து முழுதும் செய்வாரு. அது வேலையும் கிடைக்கணுமே. வேலை சில நேரத்துல கிடைக்கும். அயலூர் இருந்து வந்தவருக்கு டக்குன்னு வேலையும் கிடைக்காது. அவங்க கூப்பிடுற நேரத்துக்கு தான் போகணும். மேசம் வேலைக்கு ஒரு நாள் கூப்பிடுவாங்க, 2 நாள் கூப்பிடுவாங்க, 3ஆம் நாத்து எங்களுக்கு ஆள்றைக்கு நாங்க போறோம் போவாங்க. அதான் நிலைமை. அதனால வேலை இல்ல இல்லாட்டி அவர் வேலை செய்வாரு. ஆள் இல்லாத நேரத்துல அந்த இடவழிக்கு தான் வந்து கூப்பிடுவாங்க. அந்த டைமுக்கு அந்த ஒரு கிழமையில 3 நாள் 2 நாள் சில நேரத்துல ஒரு கிழமையில வேலையும் இல்லாமையும் இருக்கு. அந்த டைம்ல எல்லாம் பெரிய கஷ்டமா இருக்கும். மாறித்தான் எடுக்கிற திருப்பி வேலைஞ்சு கொண்டு அவங்கள்ட காசை கொடுக்கணும். வாங்கினாங்கள்ட்ட திருப்பி கொண்டு கொடுக்கணும். இப்படித்தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குது. இதெல்லாம் நிஜம். ஒரு கட்டு கதையாவது ஒன்றும் சொல்லல. இந்த வாழ்க்கையில நடக்கிறத மட்டும்தான் நான் சொல்றேன். இதுதான் நடக்குது. சரி பாப்போம். இவங்களோட நிலைமைய பார்த்துக்கலானே மச்சான். அவங்களோட அவரும் இருந்தும் கடும் கஷ்டம். என்ன தெரியல அவருக்கும் அன்றைக்கு யாரும் வேலைக்கு கூப்பிட்டதானே. கூப்பிடுற நேரம் தான் அவரும் போய் வர. இல்லாட்டி வேலையில கூப்பிடாட்டி எங்க எடுவட்ட அப்படியோ பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி இங்க அவருக்கு போய் இருந்துதான் சில நேரத்தில் இருப்பாரு. வேலைக்கு போய் என்ன இருந்து என்ன செய்யறது பிள்ளைகளுக்கு சாப்பிடணுமே போட்டு பிள்ளைகள் வரதுக்கு எல்லாம் சமைச்சு வைக்கணுமே. பிள்ளை படிச்சுட்டு வர நேரம் போட்டு வேற அவரு போய் இருப்பாரு. சில நேரம் அவனுங்களும் கூப்பிடுவாங்க, சில நேரம் கூப்பிட மாட்டாங்க. அப்ப அந்த கூப்பிட்டா வேலைன்னு சொன்ன உடனே சாமான் வாங்கி எடுத்துட்டு வருவாரு சமைக்கிறதுக்கு. ஏதாவது மீனக்கு வாங்கி எடுத்துட்டு அரிசி கிரிச வண்டி எடுத்துட்டு வருவாரு. அப்படி சில நேரம் கூப்பிடாட்டி என்ன செய்யற ஒரு பிரச்சனையும் இல்ல. அவர் ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு அது வேலை வந்து அவர் பிரச்சனையும் வராது. வேலை இல்லாததான் பிரச்சனையா இருக்கு. அது அவர் வேலைஞ்சு இந்த வீடு அங்க கட்டுற வேலைஞ்சு கட்டையில அது வீடு கடைசி வரைக்கும் வேலைஞ்சு கட்டையில சாப்பிடுறதுக்கு ஒரு அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த வீடு பிரச்சனை இப்ப எனக்கு இருக்கிறது அதங்க முன்னாடி அந்த புள்ள வயசுக்கு வர போகுது. அடுத்து அந்த சின்ன பிள்ளை வச்சிருக்கீங்க காய்ச்சல் வந்தது. தகர வகைக்குள்ளதானே ஒரு படுக்கிற அடிக்கு ஒரு ஓடி போய் படுப்பாரு. அவர் எங்க கிடக்குறன்னு போட்டு
நான் மரத்துக்குள்ள போயிட்டு தம்பி சொன்னாலும் அவன் இருக்கிறான் இல்ல உள்ளுக்கதான் வந்து படுக்கிறான். அது மாமரத்துக்குள்ள இருந்தாலும் அடிக்கிற அனல் பக்கறிகள் அவன் அதுக்கு இருக்கிறான் இல்ல மாமரத்துக்குள்ள இந்த இதுக்குள்ள வந்து படுக்கான இப்ப வந்தானே காய்ச்சலும் பிடிச்சிது ஃபேனையும் போட்டு அதையும் போட்டு படுக்க அப்படியே காய்ச்சல் பிடிச்சிச்சு. அப்ப அதனாலதான் நான் சொன்னேன் இப்ப அவங்க அம்மாட்ட கொண்டு வந்தேன் இப்ப மண்டு ஓட போனேன் நான் அங்க என்ன கொஞ்சம் இருப்பேன் மாலை ஆகணும். இப்ப அப்படித்தானே வந்திருக்கீங்க. இப்ப அப்படித்தான் நீ எங்க அங்க சொந்த தூரத்துகளுக்கு எல்லாம் போகல ஆக்கள வீட்டுக்கெல்லாம் நம்ம தவிர நம்ம இடத்துக்கு அங்கிட்ட கொண்டு பரவாயில்ல. உங்களோட ஏரியாவில இருக்கிற ஆக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சரியா அந்த ஒரு அக்காவும் எடுத்து அந்த போன பாட்டியில என்ன கண்டு கிளம்ப இந்த பக்கம் வந்திருக்கேன் 2 கடனே நான் இப்ப இப்படி சொன்னேன் உங்களைய என்ன மச்சான் என்ன மாதிரி செய்யலாமா ஓ மச்சான் அவங்களை செஞ்சு ஓடு போங்க மச்சான் நல்லா கஷ்டப்படுறாங்க ஒரு சின்ன கொட்டியில இருக்கேன் அதை போய் பாரு மச்சான் நேராண்டு சொல்லையும். ஆனா நீங்க ஆட்டோல இருந்து 2 பிள்ளைகளும் நீங்களும் இறங்கக்குள்ள எனக்கு படத்தை மைண்ட் செட் இதாயிடுது கட்டாயம் செய்ய தான் வேணும்னு விட அதுக்கப்புறம் வந்து பாக்குறோம் இப்படி ஒரு வீடை வச்சுருக்கீங்க பிரச்சனை இல்லை யோசிக்காங்க. இந்த வீடியோ பாக்குற உள்ளங்கள் ஏதாவது செய்தா கிடைச்சா நல்ல வெற்றி ஆயிரணும். அது ஒரு உதவி ஒன்று தரட்டுமா? இந்த உதவி செய்கிறவரும் செங்கலடியா ஆனா அவர் கல்யாணம் கட்டிக்கிற இடம் சித்தாண்டி. ஆனா அவங்களோட பேர் சொல்லல சவுதி அரேபியா நாட்டுல இருக்கிறாங்க. அவங்க யாருக்கு நான் கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுக்க சொன்னவர். இது வந்து உங்களுக்கு தான் அமைஞ்சிருக்கு. சரியா இது எவ்வளவு இருக்கேன்னு பார்த்துட்டு அவருக்கு இன்னும் சொல்ல விருப்பம் மாட்டா அதை பார்த்துட்டு சொல்லலாம். சரியா $20,000 வரைக்குன்னு அவர் பேர் சொல்லல. சவுதி அரேபியாவில் இருக்கிறாங்க. சொந்த ஊர் செங்கலடியான் எந்த ஏரியான்னு தெரியாது. ஆனா இது வந்து ஐயங்காணி அவர் சித்தாண்டில கல்யாணம் கட்டி இருக்கிறார். அவருக்கு சொல்லுங்க அண்ணன் நீங்க வணக்கம் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றேன்னு தெரியல. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நான் கடவுளைத்தான் நம்புறேன். அடுத்த உங்களைத்தான் கடவுளே மனசால உள்ளத்தால ஆண்டவர் திறந்து வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எங்க இருந்தாலும் நல்லா உங்களோட தொழில் வளங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் கடவுளை தான் முன்னுக்கு சொல்றேன். ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. நான் கடவுளுக்கு அடுத்ததாக எனக்கு உதவி செஞ்சது கர்த்தர் கூடது உங்களோட உதவி என்று நான் இதை பெருசா நினைக்கிறேன். அதுக்கு மிஞ்சினது வார்த்தையில வராது. நான் அவ்வளவு நன்றி சொல்றேன். உள்ள மனசார உங்களை வாழ்த்துறேன். நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். தேங்க்ஸ். ஃபீல் பண்ண கூட எல்லாம் உறவு தான். சரியா அது இந்த உதவி வந்து மச்சான் எங்கேயோ போய் சேர இந்த உதவி கொண்டு வேற இடத்துல இருந்து தடையாயிது மச்சான். மண்டூர்லயும் தடையாயிது அதை பட்ரூப்லயும் தடையாகி வந்து கடைசியா இவங்களுக்கு உங்களோட சொந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த உதவி கிடைச்சிருக்கு மச்சான். ஆனா இவங்க கேட்ட ஆசையும்படி நடந்து கண்டா நல்லம் இதை வீடியோ ஷேர் பண்ணாம தான் கெத்தா இருக்கு. மேனு சொன்னா அவங்களுக்கு இதுல வாழையிலாம் மச்சான். மூத்த மகள் இருக்கு 7ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை அந்த பொடியனும் ஒன்று இருக்கா 4 வயதுன்னு 4 வயது இவங்க 3 பேரும் ஆட்டோவில் இறங்க மச்சான். எனக்கு அப்பையும் நான் சரியிட்டேன் ஏன்னா லேட் ஆகுறாங்கன்று ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடுச்சு மச்சான். அப்ப அவங்கட அவரும் இருக்காருன்னு சொல்ல எனக்கு கொஞ்சம் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. அப்ப இவங்க ஆட்டோ விட்டு இறங்கக்குள்ள மச்சான் அப்ப எனக்கு மனம் நாங்க வீட்டை மட்டும் கூட்டி எடுத்து வந்த மச்சான். இப்படி ஒரு வீடு இருக்கக்குள்ள இவங்கட வீடை பார்க்க முதல்ல இவங்கட கோலங்களை பார்த்த மச்சான். என்னத்த சொல்ற நீங்க இதை வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான். இவங்கட ஆசையும்படி கிடைக்கணும் வீடு. அந்த வீடு அத்திவாரம் போட்டமா இருக்கு மச்சான். நான் இப்போ காட்டுறேன்னா சரி. அப்ப இந்த உதவி கிடைச்சது பெரிய சந்தோஷம். அந்த செங்கலடி சித்தாண்டி அவரு செய்ததுக்கும் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். சரியா சந்தோஷமா இருக்கணும். இன்னும் அப்படியே இந்த உறவுகள் ஷேர் பண்ணாங்கன்னு சொன்னா இங்க கேட்டது கிடைக்கும். சரியா கடவுளை நம்பினா போதும். சரியா கடவுள் தான் அவரை ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு. அவர் உள்ளத்துல பேசி ஆண்டவர் தான். நான் அந்த நம்பிக்கையில தான் இருக்கிறேன். கடவுள் எனக்கு ஆற கொண்டாவது உதவி திட்டத்தை ஆயத்தப்படுத்துவார் என்ற நம்பிக்கை தான் எனக்கு இருக்கிறது. அந்த ரீதியில தான் அந்த அண்ணன் அனுப்பிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நான் விரும்புறேன். சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு நம்பிக்கை வருகுது என்னன்னு சொன்னா அவர் கூட எனக்கு ஏதாவது உதவியல் வீட்டு எனக்கு ஒரு வீடை கட்டி தந்தா அது மாதிரி போதும். வேற நான் எதிர்பார்க்கல. நான் வாழ்றதுக்கு அந்த பிள்ளை வாழ்றதுக்கு நான் வாழ்றதுக்கு ஒரு வீட்டை தந்தா மட்டும் போதும்னு நான் நினைக்கிறேன். அவன் அதை மட்டும் எனக்கு செஞ்சுதாருங்க. சரியா பாப்போம். உறவுகள் ஷேர் பண்ணுவாங்க. பண்ணுனா கிடைக்கணும். கிடைச்சா வெற்றி ஆகணும். வரட்டுமா? சந்தோஷமா பிள்ளைகள் 2ஐயும் கூப்பிட்டுடுங்க.
அந்த பிள்ளைகளையும் வீடியோ எடுக்கலாம் மச்சான். ஆனா பிள்ளைகள வீடியோ வந்து அவங்களையும் எடுத்தா மச்சான் என்னத்த இவங்களை பார்த்தா பிள்ளைகளை பார்க்க வேணும். அதை எடுக்கலான்ட்டு கொடுத்தான் மச்சான். அவங்கள விஷயம் பக்கத்துல இருக்கிறாங்க. வேணாம் மச்சான், ஷேர் பண்ணுங்க, இவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மச்சான். பிள்ளைகளும் இருக்கு, இந்த அள்ளையிலும் சொல்லி தான் வந்திருக்கேன். இந்த இடத்துல உங்களோட வீடியோ ஷேர் பண்ண மச்சான். உங்களுக்கு தேவைப்பட்டது ஆசைப்பட்டது கிடைக்கும். சரியா மச்சான்? பாருங்க வரட்டுமா?